நேஷனல் அவார்டு, அதாவது தேசிய விருது. இப்போ வந்து ரீசெண்டா சில படத்துக்கெல்லாம் வந்து தேசிய விருது கொடுத்திருக்காங்க. அதுதான் ரொம்ப கான்ட்ரவர்சியா போகிறதுக்கு முக்கியமான காரணம். சில படத்தை புறக்கணிச்சிருக்காங்க, சில படத்துக்கு தேசிய விருது கொடுத்திருக்காங்க. அதுதான் இப்போ வந்து ரொம்ப கான்ட்ரவர்சியா போயிட்டு இருக்கு. இப்ப அதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். அதோட முக்கியமா நீங்க எல்லாம் இப்பதான் கோவப்படுறீங்க, என்னடா இது அநியாயம் சொல்லிட்டு. நான் சின்ன வயசுலயே ஒரு விஷயம் கேள்விப்பட்டு அப்பயே வந்து தேசிய விருது மேல எனக்கு கொஞ்சம் அதிருப்தி ஏற்பட்டுச்சு. சின்ன வயசுலயே தனி ஒரு மாதிரி சிந்திக்க ஆரம்பிச்சிருக்கிறேன். யாரு நீ? தனி ஒரு இட்ஸ் மீ. விஷயத்துக்கு வர விஷயத்துக்கு வரேன். சின்ன வயசுல வந்து ஒரு விஷயம் கேள்விப்பட்ட தேசிய விருது வந்து நம்ம தமிழ்நாட்டுல வந்து ஒரு 2 சூப்பர் ஸ்டாருக்கு ஒருத்தருக்கு கிடைக்கப்பட்டிருக்கு, ஒருத்தருக்கு கிடைக்கப்படல. அவர் யாருன்னு சொன்னா இது டூ மச், இது டூ மச் நீங்களே சொல்லுவீங்க. ஏன்னா 2 பேருமே நல்ல நடிகர்கள் தான், நல்ல ஆக்டர் தான். நேஷனல் அவார்டு கிடைக்கப்பட்ட நடிகரின் ரசிகர்களே எங்க தலைவருக்கு விட அவருக்கு கிடைச்சிருக்கலாம்பா. ஏன்னா எங்க தலைவருக்கு அவருக்கு கிடைச்சிருக்கலாம். நடிப்பை மிஞ்சறதுக்கு அவரை விட்டு அவர் ஆள் இல்லப்பா அப்படின்னு அவங்களே ஒத்துப்பாங்க. அந்த மாதிரி ஆக்டருக்கு நேஷனல் அவார்டு கிடைக்கல, ஆனா இவருக்கு நேஷனல் அவார்டு கிடைச்சிருக்கு. இதுக்கு ரீசன் என்னன்னா அரசியல். அது மட்டும் இல்லாம தேசிய விருதுல வந்து நிறைய பாலிடிக்ஸ், நிறைய அரசியல் இருக்கு. எல்லாத்தையும் 1 by 1 பார்க்கலாம். அதுக்கு நம்ம சேனலுக்குள்ள போகலாம். ஹேண்டில் கீழே லிங்க் இருக்கு, அது டச் பண்ணீங்கன்னா ஃபுல் வீடியோ வரும். அப்படி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.